ஜால் டைம்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது நல்லவரா கெட்டவரா? நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் சேர்த்து எல்லா கட்சிகளையுமே 360 டிகிரி உருட்டி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத ஆராய போகிறோம். அப்படி நம்ம இன்னைக்கு ஆராய போகிற கட்சி என்ன கட்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகம், மதிமுக என தமிழகத்தில் புகழ்பெற்ற அந்த கட்சி எவ்வாறு உருவாயிச்சு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வரலாற்றுக்குள்ளே போகலாம். வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதிமுகவுடைய வரலாறை வந்து நம்ம எடுத்து பேசணும்னா திமுகவுடைய வரலாறை அதுலேருந்து எடுத்து தான் நம்ம மதிமுக பேசியாகணும். ஏன்னா திமுகவிலிருந்து பிரிந்த ஒரு கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரான மறுமலர்ச்சி திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் ஒரே முகமான அடையாளமான திரு வைகோ அவர்கள் 1960களிலே தன்னுடைய அரசியல் பயணத்தை பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே திமுகவில் வந்து தொடங்கினார். மிகப்பெரிய பேச்சாளர், அரசியல் தாண்டி இன்னைக்கும் வந்து ஒரு ஆளுமையான ஒரு பேச்சாளர், ஒரு இலக்கிய நயமுள்ள ஒரு பேச்சாளர். அந்த பேச்சு திறன் அறிஞர் அண்ணாவை வந்து கவர்ந்தது. அதன் பிறகு திமுகவையும் கவர்ந்ததுன்னு சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான பேச்சு, அருமையான களப்பணி அப்படின்னு திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக, திமுகவுடைய போர் வாழ்னு வர்ணிக்கப்படுற அளவுக்கு திமுகவில் வளர்ந்த ஒரு முகம் வைகோ அவர்கள். கோபால்சாமியாக இருந்தவர் வைகோவான ஒரு பெரிய வரலாற்றுக்கு இடையில திமுக பிளவுபட்டதுண்டு, திமுக சேர்ந்ததுண்டு, திமுக மிளிர்ந்ததுண்டு, திமுக மறைந்ததுண்டுன்னு திமுகவுடைய வரலாற்றாக தான் மதிமுக இத்தனை காலமும் நடைபோட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசலாம். முதல்ல மதிமுக ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாவின் காலத்திற்கு பிறகு திமுகவின் தலைமையான கருணாநிதி அவர்களுடைய ஊழலை மிக கண்டிக்கத்தக்க அளவில் ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தோலுரித்து காட்டிக் கொண்டிருந்த பொழுது, இன்னொரு பக்கம் திமுகவின் போர்வாளாக, திமுகவின் பிரச்சார பீரங்கியாக வைகோ அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வைகோவிற்கென ஒரு தனி ரசிகர் மன்றம் ஏற்படுத்தும் அளவிற்கு திமுகவில் அவர் வந்து வளர்ந்திருந்தார். இளைஞர்களின் ஆதர்ச நாயகனாக திகழ்ந்தார் என்பதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஒரு உரையில் இருவாள் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அரசியல் தத்துவத்தை வந்து, அரசியல் விமர்சனத்தை வந்து திமுகவின் தலைவர்களே சொல்லும் அளவிற்கு திமுகவில் வைகோ அவர்கள் வளர்ந்து வந்தார். ஒரு கட்டத்திற்கு பிறகு திமுக ஒரு குடும்ப அரசியலை மேற்கொள்ளும் ஒரு கட்டாயத்திற்கு வந்த பிறகு அதை வந்து பல்வேறு திமுகவினரை விமர்சிக்கும் நிலையில் வைகோ அவர்களுக்கு திமுகவில் இருக்கும் முக்கியத்துவம் குறைந்தது. அது எதனால் என்பது ஊரறிந்த விடயம். அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி நம்ம இங்கே பேசணும் அப்படிங்கிற தேவையில்லை, அது அனைவருக்குமே தெரிந்த விடயம். வைகோ அவர்கள் அதன் பிறகு நிறைய வித்தியாசமான களப்பணிகள் செய்தார். அது ஏன் செய்தார் அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ் மண்ணுக்கான அரசியலை பேசும் அனைத்து தலைவர்களுக்குமே அறிந்த ஒரு விடயம். காரணம் ஈழப்போராட்டத்தில் தமிழக மக்கள் பலியான அந்த சோகம், இதை எல்லாத்தையுமே களப்பணியில் கண்ட ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைகோ தான். 1980களிலே அவர் சென்ற இலங்கை பயணம் அரசியலில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. திமுக தலைமைக்கும் நாட்டிற்கும் அரசிற்கும் தெரியாமல் அவர் மேற்கொண்ட அந்த இரகசிய பயணம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. அங்கு சென்று அவர் பிரபாகரனை சந்தித்தார். வவுனியா காடுகளில் அவருடைய பயணம் வந்து அவருடைய அரசியலுக்கான அடுத்த கதவை திறந்தது அப்படிங்கிறது சொல்லலாம். அதற்கு அடுத்தது அவர் வந்து சென்னை வந்த பிறகு தமிழகத்தில் அவரை குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக தலைமை வைத்தது. இதில் ஆகச்சிறந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், பிரபாகரனோடு கூட்டு சேர்ந்து கருணாநிதியை கொலை செய்ய வைகோ அவர்கள் திட்டமிட்டார் என்பதுதான் ஆகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் திமுக தலைமை முன்வைத்த பொழுதே திமுகவில் இருந்து பிரிந்து வைகோ ஆரம்பித்த கட்சி தான் மதிமுக. மே 6ஆம் தேதி 1994ஆம் ஆண்டு மதிமுக உதயமானது. இதுதான் அவர்களுடைய வரலாறு. இப்போ அவங்க நல்லவங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில இருந்து வெளியே வந்த கட்சி, அதனுடைய தாக்கம் இருக்கும் தானே. அதே போல திராவிடர்களுடைய அனைத்து சித்தாந்தங்களையும் எடுத்துக்கொண்ட கட்சி என்றாலும் மிகவும் வீரியமான தன்னுடைய பேச்சு உரையால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வைகோ, ஒரு பக்கம் நாஞ்சில் சம்பத் என பேச்சே வந்து வாழ் மாதிரி தான் விழும். அவங்களுடைய பொதுக்கூட்டங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது இலக்கியமாகட்டும் இல்லைனா அரசியலாகட்டும், அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் தமிழை வளர்ப்பதற்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து மிக பெரிய அளவில் முன்னெடுத்த அனைத்து தொண்டர்களுமே மதிமுகவில் உண்டு, திமுகவிலும் உண்டு.
அந்த வகையில் அவர்கள் வந்து மொழிக்கு ஆற்றிய ஒரு பெரும் பங்கு அதை வந்து மறுக்கவே முடியாது. இந்த ஒன்று. இரண்டாவது, இந்த மதிமுக அப்படிங்கிறது வந்து அரசியல் சார்ந்து இல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடுவதில் எனக்கு தெரிந்து அந்த காலத்திலும் சரி இந்த காலத்தில் சிலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தது திரு வைகோ அவர்கள் தான். வைகோ அவர்கள் முன்னெடுத்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது அரசியல், தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். முல்லை பெரியார் பிரச்சனை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை என அவர் எடுத்த அனைத்து பிரச்சனைகளுமே மக்களுக்கான அரசியலை பேசக்கூடியது. அந்த வகையிலையும் மதிமுக நல்லவங்க தான். அடுத்ததாக, உடல் இழைக்க நிறைய பேர் நடப்பதுண்டு. ஆனால் இந்த மக்களுக்காக, இந்த தமிழ் நிலத்துக்காக, இந்த மக்களுக்கான வாழ்விற்காக நடந்து இழைத்த ஒரு தலைவர் என்றால் வைகோ என்பதில் துளி அளவு கூட நமக்கு சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க நடந்து நடைப்பயணங்களை மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய அரசியலை முன்னெடுத்த தலைவர் வைகோ. அந்த வகையிலும் அவர் நல்லவர்தான். ஈழப் போராட்டத்தை வந்து இந்து பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து முன்னெடுக்கின்றன. ஆனால் ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்த ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தார்னா அதுவும் வைகோ தான். இன்றளவு முள்ளிவாய்க்காலுக்காக முழங்கும் ஒரு தலைவர்னாலும் அது வைகோ தான். அந்த வகையில் நிர்வாகத்திறனை பொறுத்தவரை வைகோ அவர்கள் 3 முறை மாநிலங்களவைக்கு திமுகவிலிருந்து தேர்வானவர் மற்றும் 2 முறை லோக்சபா எம்பியாகவும் பாராளுமன்றத்தில் தன்னுடைய உரைகளை சிறப்புற நடத்தியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு உரையும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இன்றளவும் த பெஸ்ட் பார்லிமெண்டரியனாக அவர் வந்து கருதப்படுவதில் ஆச்சரியமே இல்லை. மாநிலங்களவைக்கு சென்ற முதல் முறையே அவர் வந்து ஆற்றிய உரை வந்து மாநில சுயாட்சியை பற்றியது. அதே நேரம் இலங்கை போர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு விமானம் திருவனந்தபுரத்தில் வந்து ஃபியூல் ஏற்றம் செய்து கொண்டு இலங்கைக்கு சென்றது. அது ஏன் இங்கு செய்யப்பட்டது என்பதை ஒரு கேள்வியாக பிரதமர் ராஜீவ்காந்தியே சாடினார் வைகோ. அப்பொழுது ராஜீவ்காந்தி அங்கிருக்கும் அந்த விமானத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட எந்த ஒரு ஏவுகணையிலுமோ எந்த ஒரு துப்பாக்கி தோட்டாவிலுமோ அது இலங்கை தமிழர்களை கொல்வதற்காக என்று எழுதி வைக்கவில்லை என்று கூறினார். அதற்கு ஒரு பிரதமர் என்றும் பாராமல் வைகோ அவர்கள் இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் அந்த தோட்டாவில் உங்கள் அம்மாவின் பெயர் எழுதவில்லை என்று ஒரே சாடாக சாடியவர் வைகோ. இதே போல பல இடங்களில் இந்தி திணிப்பாகட்டும், ஈழப்படுகொலையாகட்டும், எல்லா இடத்திலும் தன்னோடு கண்டனங்களை பதிவு செய்வதிலும் நாடாளுமன்றத்தில் தமிழின் குரலாக ஒலித்தவர் வைகோ. அதனால அவர் நல்லவர் தான் சொன்னாலும் ஏன் வந்து மதிமுக விமர்சிக்கப்படுது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி மீம்ஸ்ல வந்து விமர்சிக்கப்படுது, வீடியோவில் ட்ரோல் செய்யப்படுது. ஏன் வந்து அந்த கட்சியும் அந்த கட்சியின் தலைவரும் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல் ஆட்டத்தில் கூட்டணிகளை மாற்றும் கட்சிகளை வந்து பயங்கரமாக நம்ம விமர்சிக்கிறோம். ஆனால் இதுக்கு விதை எங்கள் அண்ணன் போட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வைகோ அவர்களுடைய தேர்தல் அரசியல் இருக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு அதிமுகவோட கூட்டணி வைப்பார், அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார், அதிமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவார், அதிமுகவுக்கு எதிராக நடைப்பயணம் பண்ணுவார். ஆனால் தேர்தல்னு வரும்போது அதிமுகவுடைய கூட்டணி சேர்ந்துருவார். பயங்கரமாக மன்மோகன் சிங்க்கு ஆதரவு தெரிவிப்பார். ஆனால் வந்து பாஜகவோட தேர்தல் கூட்டணி வைப்பார். விபி சிங்கோட வந்து நட்பு பாராட்டிக்கிட்டு அதே நேரம் பிஜேபிக்கு வந்து ஆதரவு தெரிவித்து கூட்டணிக்காக பாடுபட்ட தலைவரும் நம்ம அண்ணன் வைகோ தான். இப்படி கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலலாம் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு ஆட்டோ டிரைவர்கள் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு டயலாகு சினிமாக்களில் கூட வந்துருக்குது. லெஃப்டில் வந்து இண்டிகேட்டர் போயிட்டு ரைட்டில் டர்ன் பண்ணுவாங்க. அதை மாதிரி அரசியலில் வந்து இவர் போடுற இண்டிகேட்டரில் வந்து குழம்புனவங்க தான் அதிகம். வைகோ அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆகச்சிறந்த ஆட்டோ டிரைவர்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டும் டேனும் வந்து தேர்தலில் வந்து நிறையவே பண்ணியிருக்காரு. அது மக்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாதது கிடையாது. பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 19 மாதம் சிறைவாசம் அடைந்த பின்னும் அதன் பிறகு வெளியே வந்து யார் தன்னை பொடா சிறையில் தள்ளினார்களோ அவர்களோடைய கூட்டு வைத்து அரசியலை கையாண்டார். இது ஒன்று. ரெண்டாவது, தமிழின துரோகி அப்படின்னு திமுகவை வர்ணித்து அதற்கு வந்து அதனோடு நான் கூட்டணி வைத்தால் இந்த ஈழத்தமிழர் ஆத்மாக்கள் என்னை வந்து மன்னிக்கவே மன்னிக்காதுன்னு மேடையெல்லாம் முழங்கிட்டு மறுபடியும் இப்பொழுது திமுகவோடு நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன வகை அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தான் சொல்லணும். இப்படி தேர்தல் அரசியலில் தனது கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, இன்னும் கூட்டணியும் வேறுன்னு எல்லாமே வேறாகி போய் மதிமுக வந்து நிர்கதியாக இன்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம் வைகோ அவர்களுடைய அரசியல் தான் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் மட்டுமில்லை, அரசியல் தலைவர்களே முன்வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு. மக்கள் நல கூட்டணி என ஒன்றை ஆரம்பித்து தேமுதிக விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு செல்வாக்கு வாய்ந்த ஒரு வேட்பாளரை
ஒன்றுமில்லாமல் ஆக்கியதற்கு ஒரு முழு காரணமாக வைகோ அவர்களை அனைவரும் சுட்டிக்காட்டுவதும் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வழக்கமாகவே மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அது அந்த பிரச்சனை ரொம்ப துரதிர்ஷ்டவசமானதாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி அதில் வைகோ ஈடுபட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலோக்கியலான ஒரு காமெடியான ஒரு விஷயம் மீம்ஸாக வீடியோஸாக ட்ரோல் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைகோ அவர்களுடைய தெளிவின்மையான அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு சூழலுக்கான ஒரு விஷயத்தை உடைச்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கட்சிகள் கூட்டணியாக இணையும் போது கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் ஒன்றி இருந்தால் தான் இன்னைக்கு அடுத்து அவங்க ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுக்கான ஒரு நல்ல விஷயத்தை பண்ண முடியும். ஆனால் இவர் மாறி 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 கட்சிகளை மாற்றி 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 கூட்டணியை சேர்க்க வச்சு இவர் ஆடுற இந்த தந்திரங்களும் இவர் ஆடக்கூடிய இந்த அரசியல் சதுரங்கமும் தமிழக மக்களை நேரடியாக பாதிக்குது அப்படிங்கிறது எல்லாருமே முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இது அவரை கெட்டவராகத்தான் எல்லார் முன்னாடியும் காட்டுது. எவ்வளவோ களப்பணிகள் செய்தும் எவ்வளவோ நடை நடந்தும் தமிழினத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டும் தேர்தல் என்று வரும்போது வைகோ அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக வேலை செய்கிறாரா அப்படிங்கிறது அவரு தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. அதற்கு அடுத்தது, மதிமுகவில் இருக்கும் ஆளுமைகளில் சில பேர் வைகோ அவர்களுடைய உத்தரவையும் தாண்டி பேசிவிடுவதால் பல சர்ச்சைகளில் மாற்றாங்க. இப்போ கூட லெமூரியா கண்டத்திலிருந்து தமிழர்கள் வந்தது, அவங்கெல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு தமிழர்கள் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு பேசினதாகவும் அந்த அம்மா மதிமுகவை சார்ந்த ஒரு அம்மா எனவும் ஒரு பரவலாக ஒரு பேச்சு தென்படுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்சிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கா, அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கும் அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் டேக்லைன் மட்டும் சூப்பராக வச்சுருக்காங்க. என்னப்பா அது, அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி, அப்படி தானப்பா? அப்படி தான் சொன்னாங்க. அவங்கள்ட்ட தான்ப்பா கேட்கணும், என்ன அப்படி பார்க்குறீங்க? ஆக இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கும் அதிமுக இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எல்லாருடைய கருத்தாக இருக்குது. இப்போது இதனால் இவங்களை எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வைகோ அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு இளைஞர்களின் கட்சியாகத்தான் மதிமுகவை உருவாக்கினார். அதனால தான் அதற்கு அவ்வளோ ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. அவருடைய கட்சி எதிர்கொண்ட திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் திமுகவை பின்னுக்கு தள்ளி மதிமுக முன்னுக்கு வந்ததுங்கிற அரசியல் வரலாறெல்லாம் உண்டு. ஆக அது ஒரு இளைஞர்களின் கட்சியாக இருந்தது. இன்று மதிமுக என்ன கட்சியாக இருக்கிறது என்று தொண்டர்களுக்கே தெரியாத வண்ணம் மாறி போயிருக்கிறது. பொடாவில் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு நடந்த அரசியல் கூட்டணிக்கு பிறகு மதிமுக தொண்டர்கள் உடைந்து போய் சிதறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் கொஞ்சமாக வைகோ அவர்கள் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய இயக்கத்தை மறுபடியும் சேர்த்து கொண்டிருந்தாலும் இது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ஓடிக்கொண்டிருக்கும் வேகத்திற்கு ஈடு கொடுக்காமல் தன்னுடைய நிலையை அதுவே உணராமல் இருக்கிறது என்பது மக்களுடைய கருத்து. ஆகையால் இனிவரும் காலங்களில் இன்னும் நிறைய கோட்பாடுகளோட ஒரு மாற்று அரசியலுக்காக வைகோ அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அதன் முழு நோக்கத்திற்காக அவர் செயல்பட வேணும் அப்படிங்கிறதும் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பதில் அண்ணங்கிட்ட இருந்தால் வரணும். அந்த பதிலை எதிர்பார்த்து தமிழகம் காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறோம். இன்னொரு நிகழ்வில் இன்னொரு கட்சியை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். நன்றி.